இது மாதிரி ஒரு கம்பெனிஸில் நீங்கள் ஒரு லிங்க் மட்டும் கொடுத்தா போதும். நீங்கள் ஒரு புள்ளி வச்சிங்கன்னா டிஎல்எஃப் போகிறோம் பண்ணுவார், அவர் ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் எங்கள் டீம் எல்லாமே போய் பார்த்து அந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் வாங்கிறதுக்கு என்ன எவ்வளோ கட்டாயம் பண்ணி போயிடுவோம். அதனால் அந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸில் உங்களோட இன்வால்மெண்ட் கட்டாயம் வேணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், உங்கள் அரியலூர் சங்கத்தில் பாஸ்ட் பிரசிடன்ட் சுதாகர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட இது மாதிரி தான் ஒரு பாண்டிச்சேரி போனப்போ ஒரு மீட்டிங்கில் டிஎல்எஃப் சொல்லிட்டு இருந்தார், நீங்கள் பணம் கொடுங்க, உங்களால் கொடுக்க முடியலன்னா யார் கொடுக்குறாங்களோ அவங்கள வலிக்காமீங்க அப்படின்னு ஒரு வேர்டு சொன்னார். அந்த வேர்டை கரெக்டாக பிடிச்சிட்டாரு. அவங்க மாமா ஒரு பெரிய கம்பெனி 1000 ஜேசிபி மிஷின்ஸ்லாம் வச்சு ஒரு கம்பெனி இது பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அங்கே போய் பேசி இது பண்ணி கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 50 lakhs தரோம் அப்படின்னு. இப்போ தான் இந்த வருஷம் சிஎஸ்ஆர் க்ளோஸ் பண்ணேன், நெக்ஸ்ட் இயர் 50 lakhs தரோம் அப்படின்னு உடனே ஒத்துக்கிட்டாரு, கமிட் பண்ணிட்டாரு, ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அதை 1 crore நம்ம புஷ் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி ஒரு சின்ன ஸ்பார்க். நீங்கள் இந்த இதில் கேட்டுட்டு இருக்க ஒரு 300 400 பேர் 500 பேர் இருக்கீங்க. இதில் ஒரு 5 பேர் 10 பேர் நீங்கள் ஒரு லீடு கொடுத்தா கூட போதும். அதில் ஒரு பெரிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள், உலகத்தை மாற்றக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சிஎஸ்ஆர் அவங்க பார்த்து வேணும்னு நினைக்கிறேன். டைரக்டட் கிவிங், ரொட்டேரியன்ஸ், நான் ரொட்டேரியன்ஸ், பிஸ்னஸ் என்டைட்டிஸ், இதெல்லாம் டைரக்டட் கிவிங்கில் இந்த எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் டைரெக்டாகவே ஃபண்டு கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்குற ஃபண்டை அந்த வருஷமே யூட்டிலைஸ் பண்ணுறதுடைய ஒரு வாய்ப்பு இருக்குது. கிளப் கேஷ் கான்ட்ரிபியூஷன், இது இப்போ ஒரு ப்ராஜெக்டில் பணம் பத்தாமல் இருக்குன்னா அந்த கேஷ் கான்ட்ரிபியூஷன் மூலம் ஒரு 21,000 தேவை ஒரு ப்ராஜெக்ட்னா 15,000 இருக்குன்னா மீதி 6,000 கேஷ் கான்ட்ரிபியூஷனாக போட்டு அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்களில் ஃபண்ட் சோர்ஸஸ் வந்து நம்ம செய்யறதுக்கு நம்ம மனசு இருக்கணும். சார் அந்த ப்ராஜெக்டை செய்ய போகிறோம், இந்த ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குங்கிறத நாங்கள் சொல்லித்தரோம். நீங்கள் ப்ராஜெக்ட் செய்யணுங்கிறத மட்டும் நீங்கள் முடிவு பண்ணுங்க. நம்ம வருஷம் ட்ரீம் இயர், ஒரு வருஷம் தான் நம்ம தலைவர், ஒரு வருஷம் தான் நம்ம செயலாளர், ஒரு வருஷம் தான் நமக்கு கிராண்ட்ஸ் சேர்மனோ ஃபவுண்டேஷன் சேர்மனோ பதவி கொடுக்க போகிறாங்க. வருஷம் வருஷம் அந்த கிளப்பில் யாரும் அதே பதவி வர போகிறதில்ல. நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு வருஷம். எனக்கு இந்த வருஷம் தான் கவர்னர், இந்த வருஷம் தான் ஒரு டிஎல்எஃப், இந்த வருஷம் தான் ஒரு டிஜிஎன்டி. அந்த ஒரு வருஷ பதவி தான் ரோட்டரியில் எப்பயுமே. இந்த ஒரு வருஷத்தை நம்ம ஒரு பயனுள்ளதா நம்மளுக்கு ஒரு நம்மளை மதிச்சு நம்ம சங்கத்தில் தலைவராக்கி இருக்காங்க, நம்ம ஒரு நல்ல ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம ஏரியில் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கிராண்ட்ஸை கட்டாயம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கிராண்ட்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். இதுதான் இந்த ஃபண்டிங் சோர்ஸஸ். எனக்கு உங்கள் மேலே கட்டாயம் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொரு சங்கமும் உண்மையிலேயே ஒரு சங்கம் நல்ல சங்கமாக, ஒரு பார்ட்டிசிபேட்டிவ் சங்கமாக எப்படி வருதுன்னா, ஒரு கிராண்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாங்கன்னா அவங்க பெரிய